ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட்டோரியல் 7ல் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, கீழே உருவில் 3 ஒத்த சீரான மீட்டர் சட்டம் அதன் நடுப்புள்ளி ஓவில் சுழலை இடப்பட்டுள்ளது. சட்டங்களை கிடையாக சமநிலைப்படுத்துவதற்காக உருவில் காட்டப்பட்டவாறு நிறை WABC ஆகியவை சட்டத்தின் மீது தாக்குகின்றது. XYZ நிலைகளில் புள்ளி ஓவில் உள்ள மறுதாக்க விசைகளின் ஏறுவரிசையை கேட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 படங்கள் XYZ 3 படம் இமேஜஸ் தந்திருக்காங்க. அதுலயும் என்ன தந்திருக்காங்கன்னா மூன்றுமே என்ன சீரான ஒத்த மூன்றுமே ஒரே மாதிரியான மீட்டர் சட்டம் தான் இருக்க போகுது, யூனிஃபார்மானது, அதுவும் ஒரே மாதிரி சிமிலாரிட்டி. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்காங்கன்னா சுழலை விட்டுருக்காங்க, அதாவது அந்த இடத்துல பொருத்தி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது கிடையாக சமநிலைப்படுத்துறதுக்காக இப்ப இந்த மீட்டர் கோழியை என்ன செய்திருக்காங்க, ஓல சுழலைப்படுத்தி இந்த மீட்டர் கோலை ஹொரிசோன்டலா பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன செய்திருக்காங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வெயிட்டை தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அந்த உடல தந்திருக்காங்க WA ஒன்றுல தொங்க விட்டுருக்காங்க. அடுத்து சமநிலைப்படுத்துறதுக்காக ஹொரிசோன்டலா பேலன்ஸ் பண்றதுக்காக WAயும் BAயும் தொங்க விட்டுருக்காங்க. அடுத்த படத்துல WAயும் CAயும் தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு வெயிட்ஸை தொங்க விட்டுருக்காங்க. எதுக்கான ரீசன் என்ன? ஒரு ஹொரிசோன்டலா பேலன்ஸை ஏற்படுத்துறதுக்காக. ஆனா இப்ப கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஓல என்ன நடக்க போகுது, ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்க போகுது, ஒரு மறுதாக்க விசை இருக்கு, அந்த மீட்டர் கோளுக்கு கிடைக்கின்ற ஒரு விசை இருக்க போகுது. சோ அந்த விசைய ஏறு வரிசையில கேட்டிருக்காங்க. சோ அதுல தொழிற்படுற விசையை காணணும். சரி, இப்ப ஜென்ரலா யோசிச்சோம்னாவே தெரியும் என்னது. இப்ப உதாரணமா எக்ஸ் படத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ல அப்பர்ஸ், அதாவது மேல் நோக்கி தொழிற்படுகின்ற விசை எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? ஈக்குலிபிரியத்துல இருக்கனால W பிளஸ் ஏக்கு ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி வயில தொழிற்படுற விசை என்னவா இருக்கணும்? W பிளஸ் பியா இருக்கு. அதே மாதிரி ஜெட்ல தொழிற்படுறது W பிளஸ் சி. ஆனா இப்ப எங்களுக்கு அடுத்த டவுட் என்னன்னா, எல்லாத்துலயும் W காமனா இருக்கு, ஆனா ABC எப்படி இருக்குன்னு தெரியல. சோ அதை இப்ப காணணும். அதைத்தான் ஃபர்ஸ்ட் நாங்க கண்டுபிடிக்கணும். சோ எப்படி அதை காணலாம்? இந்த தந்த தரவுகளை வச்சு எப்படி காணலாம்? அதுதான் இப்பத்தியான கேள்வி. சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னது, x is equals to W plus A. ஆனா இதுல தந்திருக்க முக்கியமான வேர்டிங் என்ன? யூனிஃபார்மான இந்த மீட்டர் சட்டம் யூனிஃபார்ம் தந்திருக்காங்க, அதாவது சீரான மீட்டர் சட்டம் தந்திருக்காங்க மீட்டர் உள்ள. சோ அப்படி சீரா இருந்துச்சுன்னா நடுவுக்குள்ள சுழலிட்டு இருக்காங்க. சோ கட்டாயம் என்ன நடக்க போகுது, இந்த டிஸ்டன்ஸும் சமன். சோ அது சொல்லியிருக்காங்க கிடையாக சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கு, ஹொரிசோன்டலா வச்சிருக்காங்க. சோ கட்டாயம் என்ன நடக்கணும், இந்த O புள்ளி பற்றி வலஞ்சுழியாக வார திருப்பமும் O புள்ளி பற்றி இடஞ்சுழியாக வார திருப்பமும் சமனா இருக்கணும். அதாவது சுழற்சி சமநிலையில் இந்த பொருள் இருக்கணும். ஏன் O புள்ளி பற்றி, அதாவது O பாயிண்ட பற்றி எடுத்தோம்னா கிளாக் வைஸா டோக்கை ஏற்படுத்த போறது ஏண்ட ஃபோர்ஸ் தான் ஏற்படுத்த போகுது. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸா ஏற்படுத்த போறது W ஃபோர்ஸ். சோ அப்ப ரெண்டு டோக்கும் என்னவா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். ஆனா இப்ப உங்களுக்கு தெரியும் லென்த் ரெண்டுமே ஈக்குவல், ஏன்னா சரியா நடுவுக்குள்ள இருக்கு. சோ கட்டாயமா ரெண்டு லென்த்தும் ஈக்குவலா இருக்கிறனால என்ன சொல்லலாம், W ஏக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். சோ இப்ப அடுத்தது Wக்கும் Bக்கும் எது பெருசுன்னு பார்ப்போம். இப்ப தெரிஞ்சதை செய்வோம், அவன் தந்த தரவுகளை வச்சு என்ன செய்யலாம். சோ Wக்கும் Bக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த லென்த் குறைஞ்சிட்டு இங்க அதே லென்த் தான் இருக்கு. சோ கட்டாயம் எங்களுக்கு தெரியும் என்னது, ஹொரிசோன்டலா ஈக்குலிபிரியத்துல இருக்கனால, அதாவது கிடையாக சமநிலையில இருக்கனால வலஞ்சுழி திருப்பம் இடஞ்சுழி திருப்பத்துக்கு கட்டாயமா சமனா இருக்கணும். என்னதான் சமநிலையில இருக்கு. சோ இப்ப இந்த திருப்பம் B ஆல வார இந்த டோக்கும் W ஆல வார டோக்கும் சமன். ஆனா என்ன நடந்திருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் குறைவா இருந்திருக்கு. சோ கட்டாயமா இந்த டிஸ்டன்ஸ் குறைவா இருக்கிறனால டோக் சமனா இருக்கணும்னா என்ன செய்திருக்கணும், இந்த W ஃபோர்ஸ் இந்த நீளம் இந்த நீளத்தை விட என்ன நடந்திருக்கு, குறைவா இருக்கு. ஆனா டோக் ரெண்டும் சமன்டா என்னவா இருக்கணும், இந்த W ஃபோர்ஸ் இந்த B ஃபோர்ஸை விட கூடவா இருக்கணும். சோ அப்படி இருந்தா தான் என்ன நடக்கலாம். இப்போ உதாரணமா இது L/2 வைப்போமே. சோ இது L/2 இது L. சோ என்ன நடந்திருக்கு, கட்டாயமா இந்த லென்த்தை விட இந்த லென்த் குறைஞ்சிட்டு, OW லென்த் குறைஞ்சிட்டு. ஆனா எங்களுக்கு தெரியும் டோக்குன்னா என்னது, விசை தர தூரம். சோ இந்த L/2 அந்த ஃபோர்ஸால பெருக்கணும். இப்போ W வைப்போம். சோ இந்த டோக் இந்த டோக்குக்கு ஈக்குவலா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், இது இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், W/2 இருந்தா தான் இந்த டோக் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். சோ இதுல இருந்து என்ன சொல்லலாம், B ஃபோர்ஸ்
டபிள்யூன்ற ஃபோர்ஸை விட குறைவா தான் வந்திருக்கு அப்படின்றதான் சமநிலைப்படும். அதே மாதிரி இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து லென்த் வந்து என்னது டபிள்யூட இருக்கிற லென்த் தான் கூட. சோ என்ன சொல்லலாம், இப்ப இந்த டோக்கும் இந்த பெட்டர் கிளாக் வைஸா வர டோக்கும் ஆன்டி கிளாக் வைஸா வர டோக்கும் ஈக்குவலா இருக்கணும்டா இந்த லென்த் வந்து சீல இருக்கிற லென்த் குறைவா இருக்கனால சீல இருக்கிற ஃபோர்ஸ் கூட இருந்தா தானே அந்த டோக் வந்து ஈக்குவல் ஆகலாம். சோ சீல வந்து வெயிட் வந்து கூடவே இருக்கு டபிள்யூ விட. சோ இவ்வளோத்தையும் எடுத்தாச்சு. சோ இப்ப சொல்லுங்க பாப்போம். பட் இதுல வந்து இந்த கேஸ்ல டபிள்யூ வந்து ஈக்குவலா இருக்கு ஏக். அதே மாதிரி இந்த கேஸ்ல டபிள்யூ வந்து பியை விட கூட. சோ அதே மாதிரி டபிள்யூ வந்து சியை விட குறைவா இருக்கு. சோ இப்ப இதுல இருந்து நாங்க ஆர்டர் பண்ணலாம் என்னது யார் கூட. இப்ப எங்களுக்கு தெரியாது எல்லாத்துலயுமே டபிள்யூ இருக்காரு. சோ பிரச்சனை இல்லை. இப்ப எங்களுக்கு தேவை ஏபிசியை ஆர்டர் பண்றது இல்ல, XYZ ஆர்டர் பண்ணணும். ஆனா எங்களுக்கு தேவை என்ன XYZ பாக்குறதுக்கு ஏபிசின்னு ஆர்டர் தெரிஞ்சதா தான் டக்குனு ஈக்குவலா பார்க்கலாம். சோ இப்ப என்ன செய்யலாம், இந்த W கம்பேர் பண்ணியாச்சு ஒவ்வொன்றோட. சோ அதை வச்சு நாங்க என்ன செய்யலாம், இதை ஈக்குவல் பண்ணோம்டா B வந்து A விட குறைவாக இருக்க போது A வந்து C விட குறைவா இருக்குது. எதை வச்சு செய்யறோம், இதை W வச்சு செய்யலாம். W வந்து A க்கு ஈக்குவல். சோ அதை நாங்க நடுக்கே வச்சிருப்போம். W விட B வந்து குறைவு. சோ W is equals to A. சோ A வந்து என்னது கூடவே இருக்கு B விட. சோ இந்த இது வந்துடும் இந்த சம்லி. அதே மாதிரி CAயும் எடுக்கலாம். சோ இவ்வாறு எடுத்த பிறகு என்ன செய்யலாம், இப்ப இதை கொண்டு போய் நீங்க டைரக்டா இந்த ஈக்குவேஷன்ல போட்டு பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்களா இப்ப எங்களுக்கு ஓட தெரியும் B வந்து குறைவு. சோ கட்டாயம் என்னது Y தான் குறைவா இருக்கும். ஏன்னா W பிளஸ் B இருக்கனால B குறைவு A விட. சோ அடுத்ததா X கூடவா இருக்கும், அதுக்கு அடுத்ததா Z கூடவா இருக்க போகுது. சோ இதுல முக்கியமான விஷயம் நீங்க படத்துல வந்து தரவுகளை குறிச்சிட்டு ஒவ்வொன்றும் நோட் பண்ணுங்க என்னென்ன விஷயங்கள் தந்திருக்காங்க. சோ இப்படி நோட் பண்ணினீங்களா கட்டாயமா உங்களுக்கு ஆன்சரை இலகுவா எடுக்கலாம். சோ அடுத்த கொஸ்டினை இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஒன்றில் காட்டியவாறு 4 கிலோகிராம் திணிவுடைய ஒரு மரத்தாலான குற்றியை 20 நியூட்டன் விசையால் இழுக்கின்ற போது குற்றி ஒரு மேசை மேல் மாறா கதியுடன் நகர்கின்றது. ஸோ 20 நியூட்டன் ஃபோர்ஸால வச்சு இழுக்கும் போது 4 கிலோகிராம் மேஸ அதுல வந்து ஒரு யூனிஃபார்ம் வெலோசிட்டியோட அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகருதுன்னு தந்திருக்காங்க. அதே மாதிரி உரு 2இல் காட்டியவாறு பிளாஸ்டிக் மணிகளால் நிரப்பப்பட்டுள்ள ஒரு மேசைன மேல அதே விசையால் குற்றி இழுக்கின்ற போது அப்ப என்ன நடந்திருக்குன்னா மாற ஏர் முடியாது, அதாவது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் கிடைச்சிருக்கு 2 மீட்டர் செகண்ட் -2. ஒரு பிளாஸ்டிக் மணிகளை போட்டுட்டு அதே 20 நியூட்டன் ஃபோர்ஸ் அதே ஆப்ஜெக்ட், ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னா ஆக்சலரேஷன் கிடைச்சிருக்கு 2 மீட்டர் செகண்ட் -2. சோ இப்ப கேட்டிருக்காங்க என்னன்னா குற்றியில தாக்கின உராய்வு விசை, அதாவது ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன, குற்றியில தாக்குற அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதுவும் என்னது ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் வேற வேற ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். சோ இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க கணக்கு ஒன்றுமே செய்யாமலே சொல்லலாம் என்னது முதலாவது உருப்படி இவர் என்ன நடந்திருக்காரு யூனிஃபார்ம் வெலோசிட்டியோட போயிருக்காரு, யூனிஃபார்ம் ஸ்பீட். சோ யூனிஃபார்ம் வெலோசிட்டி எங்களுக்கு தெரியும் என்ன ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0. ஆனா இந்த படத்தின்படி எங்களுக்கு தெரியும் என்னது ஒரு 20 நியூட்டன் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறோம், கட்டாயம் என்ன நடந்திருக்கு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்க போகுது, ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது புதுசா. சோ கட்டாயம் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும், இவட்ட விளைவு விசை 0, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0ண்டா கட்டாயம் என்ன இருக்கணும் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 20 நியூட்டனுக்கு ஈக்குவலா இருக்கணும். சோ F is equals to 20 நியூட்டன். சோ இப்ப அடுத்தது பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கு, சோ இதுல வந்து என்ன நடந்திருக்குன்னா இதுல இந்த பக்கம் ஆக்சலரேஷன் வந்திருக்கு. சோ இப்ப என்ன நடந்திருக்குன்னா ஆக்சலரேஷன் இப்ப எங்களுக்கு தந்திருக்காங்க எவ்வளவு 2 மீட்டர் செகண்ட் -2 தந்திருக்காங்க. சோ இப்ப அதுல பாத்தீங்கன்னா 20 நியூட்டன் தான் கொடுக்குறோம், ஆனா இதுல வந்து ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் மாறிட்டு ரீசன் என்ன பிளாஸ்டிக் மணிகளை வச்சிருக்காங்க. சோ என்ன நடக்க போது கொஞ்சம் ஸ்மூத் ஆக போகுது, கொஞ்சம் ஒப்பமாக போகுது. சோ ஒப்பமான என்ன நடக்க போகுது உராய்வு விசை குறைய போகுது, ஏன்னா மியூ மாறுமே. சோ அப்படி மாறுறனால என்ன நடக்க போகுது 20 - F dash m into A ரிசல்டன்ட் ஃபோர்ஸை மேக் ஈக்குவேட் பண்ண போறோம். சோ 20 - F dash is equals to 4 into 2. மேத்ஸ் தெரியும் 4, ஆக்சலரேஷன் 2ன்னு தந்திருக்காங்க. சோ சிம்பிளிஃபை பண்ணினா F dash வந்து 12 நியூட்டன் பெற போகுது. சோ இப்ப அடுத்த क्वेश्चन பார்ப்போம். திணிவு 0.1 கிலோகிராம் உடைய பந்து ஒன்று ஒரு வெற்றிடத்தில் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படும் போது 5 மீட்டர் எனும் உயர்ந்தபட்ச உயரத்தை அடைகின்றது. பந்து வழியில் அதே வேகத்துடன் மேல் நோக்கி எறியப்படுகின்ற போது 2 மீட்டர் எனும் உயர்ந்தபட்ச உயரத்தை அடைகின்றது. வழியினால் பந்தின் மீது உயர்த்தப்படும் சராசரி தடை விசை என்னன்னு கேட்டுருக்காங்க. 0.1 கிலோகிராம் பந்து அதை தூக்கி மேல வீசும்போது வெற்றிடம் ஒன்றுல வேக்யூம் ஒன்றுல வீசும்போது என்ன நடக்குதா 5 மீட்டர் உயர்ந்தபட்ச மேக்சிமம் ஹைட் 5 மீட்டரா இருக்கு.
ஆனா இதே வெலோசிட்டியோட வீசும்போது வலி இருக்கிற இடத்துல யார் இருக்கும்போது என்ன நடக்க போகுது? கட்டாயமா யாரால ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் வரப்போகுது. ஸோ ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் வரும்போது என்ன நடக்க போகுது? மேக்ஸிமம் ஹைட் குறைவா இருக்கு. ஏன்னா சில அதாவது தடைக்கு எதிராக கொஞ்சம் வேலை செய்யப்பட்டிருக்கும். ஆகவேதான் என்ன நடக்க போகுது? கொஞ்சம் உயரத்துக்கு தான் அவரால் போகக்கூடியதா இருக்கு. ஸோ இப்ப கேட்டிருக்காங்க இந்த சராசரி தடை விசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபர்ஸ்டா பார்ப்போம். ஸோ இது நாங்க டிரெக்டாவே யூஸ் பண்ணலாம். என்னது? v square is equals to u square plus 2as. எங்களுக்கு தெரியும் எப்பயுமே ஃபைனல் வெலோசிட்டி ஒரு உயர்ந்தபட்ச உயரம் மேக்ஸிமம் ஹைட்டை காணும் போது மேக்ஸிமம் ஹைட் எப்ப வரும்? அந்த வெலோசிட்டி ஃபைனல் வெலோசிட்டி 0 ஆகும்போது தான் அந்த மேக்ஸிமம் ஹைட் வரும். ஸோ இப்போ என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்றது ஈஸியா கண்டுபிடிக்கிறதுனா என்னென்ன தரவுகள் என்னென்ன டேட்டாஸ் அவங்க தந்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அவங்க தந்திருக்காங்க என்ன? ஃபைனல் வெலோசிட்டி 0, இது மறைமுகமா ஒரு தரவு தந்திருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட்னு சொல்றது மூலம் அதை தந்திருக்காங்க. அதை விட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹைட் தந்திருக்காங்க. அதை விட இனிஷியல் வெலோசிட்டி ரெண்டும் சேம்னு தந்திருக்காங்க அதே வேகத்தோட. அதே மாதிரி என்னது? புவியீர்ப்பு பெயர்முடுவது அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா v squared is equals to u squared plus 2as. v squared உங்களுக்கு தெரியும் என்னது? 0வாக இருக்க போகுது. u உங்களுக்கு தெரியாது. ஸோ u squared னை வச்சுக்கொண்டு minus 2 into acceleration 10 இருக்க போகுது into 5. ஸோ அதை சுருக்கி எடுத்தோம்னா u 10 வர போகுது. ஸோ இப்ப அடுத்தது என்ன செய்யலாம்? இப்ப ரெண்டாவது தடவை வீசும்போது திருப்பி நாங்க என்ன செய்யலாம்? அதே ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணோம்னா என்ன வர போகுது? v squared எப்பயுமே 0. என்ன? ஃபைனல் வெலோசிட்டி மேக்ஸிமம் ஹைட்ல ஃபைனல் வெலோசிட்டி எப்பயுமே 0. ஆனா என்ன நடக்க போகுது? இந்த இடத்துல வித்தியாசமா 2 into a ஆக்சலரேஷன் என்ன நடக்க போகுதுண்டா 10 பிளஸ் a இருக்க போகுது. ஏண்டா இப்ப நார்மலா நாங்க வீசும்போது வெக்யூம் ஒன்ல அதாவது வெற்றிடம் ஒன்ல வீசும்போது என்ன நடக்க போகுது? புவியீர்ப்பு விசை மட்டும்தான் இருக்க போகுது, வெயிட் மட்டும்தான். ஸோ அதால வர்ற ஆக்சலரேஷன் டிசலரேஷன் அதாவது கீழ் நோக்கி வேற பார்க்கும்போது டிசலரேஷன் இருக்கும் அமர்முடுதல். ஸோ அந்த அமர்முடுதல் மட்டும்தான் வரும். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு? வலியம் என்ன செய்திருக்கும்? கீழே தான் பிடிச்சு தள்ளும். ஸோ அது கவனமா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான ஒரு விஷயம், இப்ப இந்த பந்து மேல் நோக்கி போகும்போது என்ன நடக்க போகுது? அந்த இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி அந்த மோஷனை எதிர்க்கிற மாதிரி என்ன நடக்கும்? வழித்தடை விசை வரும். ஸோ கீழ் நோக்கி வரும். இதே இந்த பால் கீழ் நோக்கி விழுந்து இருந்துச்சுன்னா கீழ் நோக்கி வரும்போது வழித்தடை விசை என்ன செய்யும்? மேல் நோக்கி தொழிற்படும். அதாவது அந்த இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி தொழிற்படும். ஸோ இந்த போய் கட்டாயமா ஞாபகம் இருக்கும். ஸோ இப்ப என்ன நடக்க போகுது? இந்த போல் மேல் நோக்கி போகுது. ஸோ எந்த பக்கமாய் இந்த வழித்தடை விசை வந்திருக்கு? கீழ் நோக்கி. ஆனா இப்ப விசையை காண்றதுக்கு தேவையில்லை. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? ஆக்சலரேஷன். அதால ஆக்சலரேஷன் என்ன? அது தெரியாது. ஸோ ஏன் வைப்போம்? ஸோ 10 பிளஸ் a இருக்க போகுது. ஏற்கனவே ஆக்சலரேஷன் இருக்கு, கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் புவியீர்ப்பு பெயர்முடுதல். அதோட என்ன நடக்க போகுது? எக்ஸ்ட்ராவா ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது தடை விசையால. ஸோ a இன்டூ மேக்ஸிமம் ஹைட் தெரியும் 2. ஸோ அதை நாங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா a வரப்போகுது 15 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஸோ இப்போ எங்களுக்கு ஆக்சலரேஷன் தெரியும், அந்த தடை விசையால ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸால ஆக்சலரேஷன் எங்களுக்கு தனியா தெரிஞ்சுட்டு. ஸோ எங்களுக்கு தெரியும் என்னது? f is equals to m into a. ஸோ m என்னவா இருக்க போகுது? 0.1 தந்திருக்காங்க. ஸோ டிரெக்டா நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1.5 நியூட்டன் பெற போகுது. ஸோ இதுல முக்கியமான ஹிடன் டேட்டாஸ் இருக்கு. மேக்ஸிமம் ஹைட்னு தரும்போது நீங்க என்ன ஃபைனல் வெலோசிட்டி 0ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை நீங்க டிரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னா இயன்ற அளவுக்கு ஸ்பீடா கண்டுபிடிக்கணும். அதோட முக்கியமான இன்னொரு பாயிண்ட் பார்த்துருந்தோம், வழித்தடை விசை யார் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் எப்பயுமே நடக்கும்டா ஒரு இயக்கத்தை எதிர்க்கிற வகையில், அதாவது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மாதிரி தான், ஒரு இயக்கத்தை எதிர்க்கிற வகையில் தான் தொழிற்படும். ஸோ அதுவும் முக்கியமான விஷயம். ஸோ அடுத்த கொஸ்டினை இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். சம திணிவும் சம ஆரையும் உடைய 2 உருளைகள். ஸோ என்ற அளவுக்கு இப்ப நீங்க அன்லைன் பண்ணி வச்சாலும் பிரச்சனை இல்லை. சம திணிவுன்னு தந்திருக்காங்க, அதே மாதிரி சம ஆரைன்னு தந்திருக்காங்க. சம ஆரையும் உடைய 2 உருளைகள் Pயும் Qவும் சம உயரத்தில் இருந்து ஒரே நேரத்தில் கீழ் நோக்கி ஒரு நிலையான சாய்தளத்தில் உருள ஆரம்பிக்கின்றது. ஒரு சாய்தளத்துல விடுறாங்க. உருளை Pயின் திணிவின் பெரும் பகுதி மேற்பரப்புக்கு அண்மையில் செறிந்துள்ளது. உருளை Qவின் திணிவின் பெரும்பகுதி அதனது அச்சிற்கு அண்மையில் செறிந்துள்ளது. சோ ஒரே உருளைகள், ரெண்டும் ஒரே மாதிரியான சமத்தினுடைய உருளைகள். ஆனா என்ன நடந்திருக்குண்டா, பீல இருக்கிற பீண்ட உருளைண்ட பெரும்பாலான மேஸ் என்ன நடந்திருக்குன்னா
வெளி சர்ஃபேஸுக்கு பக்கத்துல இருக்கா. ஆனா இதே கியூக்கு என்ன நடந்திருக்குன்னா ரொட்டேஷனல் ஆக்சிஸுக்கு பக்கத்துல இருக்காம். அது ரொட்டேஷனல் ஆக்சிஸ்க்கு பக்கத்துல இருக்குதுன்னு தரப்பட்டிருக்கு. சோ அந்த உருளைகள் வந்து அடைகிற டைமை பற்றி தான் கேட்டிருக்காங்க. டைம் அதே மாதிரி ஆக்சிலரேஷனை பற்றியும் கேட்டிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இதை வச்சு என்ன செய்யலாம் யோசிப்போம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இவ்வாறான கொஸ்டின்ஸ் வரும்போது டிரெக்டா நாங்க யூஸ் பண்றது ஒன்றுதான். இப்ப நாங்க இதை எடுப்போம், இங்க இருக்கிற உருளையை எடுத்துடலாம். சோ இப்ப ஒரு உருளையை எடுத்தோம்னா அது வந்து இந்த இடத்துக்கு வரும்போது வெலோசிட்டி எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓய்வுல இருந்து விடுறோம், வெலோசிட்டி தெரியாது கீழே வரும்போது. சோ பீண்ட எடுத்து வச்சிருப்போம். சோ இப்ப நாங்க ஒரு ரேண்டமா ஒன்றுக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். சோ இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, இப்ப கீழ் நோக்கி வரும்போது அவர் சுழண்டுட்டே வர, ரொட்டேட் ஆயிட்டே. சோ கீழ் நோக்கி வரும்போது என்ன நடக்க போகுது, பொட்டென்ஷியல் எனர்ஜி லொஸ் ஆக போகுது, ஏன்னா உயரம் குறையிற. ஆனா அதே நேரத்தில் என்ன நடக்க போகுது, கைனடிக் எனர்ஜி வருமே, நேர்கோட்டு வேகம் ஒன்று இருக்க போகுது, லீனியர் வெலோசிட்டி. அதை விட எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும், ரொட்டேஷனல் வெலோசிட்டி ஒன்று இருக்கு, ரொட்டேஷனல் மோஷன் இருக்கனால. சோ ரெண்டு கைனடிக் எனர்ஜி வரப்போகுது, ஒன்று ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியும் எக்ஸ்ட்ராவா வரப்போகுது. சோ அது எங்களுக்கு தெரியாது எவ்வளவு. சோ half I ஒமேகா ஸ்கொயர்னு போடலாம். அதே மாதிரி மற்றது எவ்வளவு, half mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு mgh. சோ இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, ஒரு சீரான ஒரு சுழற்சி இயக்கமா இருந்துச்சுன்னா v is equals to r ஒமேகா. சோ அதையும் நாங்க பாவிக்கலாம் என்னது, அதுல நாங்க யூஸ் பண்ணோம்டா b க்கு பதிலா r ஒமேகாவை யூஸ் பண்ணோம்டா, சிம்பிளிஃபை பண்ணி half I ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் half mr ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு mgh. சோ அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், இதுல பொதுவா எடுக்கலாமே, இந்த half ஒமேகா ஸ்கொயரை பொது எடுத்தோம்டா I பிளஸ் mr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு mgh ன்னு வரப்போகுது. சோ இதுல முக்கியமான விஷயம் ஏன் இப்படி எல்லாம் பொது எடுத்துட்டு இருக்கோம்டா, இப்போ இருக்க நாங்க கேள்விய விடைகளை வாசிப்போம். கேள்விக்கான விடைகளை வாசிச்சோம்னா எங்களுக்கு விளங்கும். முதலாவது தந்திருக்கு, 2 உருளைகள் பியும் கியூவும் ஒரே நேரத்துல தரையை அடையணும். சோ இப்ப முக்கியமான விஷயம், ரெண்டும் ஒரே நேரத்துல தரையை அடையணும்டா இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, எல்லாமே ஈக்குவலா இருக்கு. பாவிக்க போற சமன்பாடும் தெரியும், சக்தி காப்பு தத்துவம், பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம். சோ கட்டாயம் என்ன நடக்கணும், ரெண்டும் ஒரே நேரத்துல அடையுதுன்னா கட்டாயமா ரெண்டும் அடையும் போது வேகம் சமனா இருக்கணும். ஏன்னா ஆரம்பத்துல வேகம் 0வா இருந்துச்சு ரெண்டுமே. சோ அடையும் போது வேகம் சமனா இருக்கணும். அதாவது அங்குலர் வெலோசிட்டியும் சமனா இருக்கணும், பியும் சமனா இருக்கணும். ஏன்னா ரெண்டுக்குமே ஆர் ஈக்குவல். சோ v வந்து ஈக்குவலா இருக்கணும், இல்லாட்டி ஒமேகா ஈக்குவலா இருக்கணும். சோ இப்ப இந்த ஈக்குவேஷன் பார்ப்போம், நாங்க எடுத்து டிரைவ் பண்ண ஈக்குவேஷன் பார்ப்போம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல mgh எல்லாத்துக்குமே காமன். ஆனா இப்ப பாருங்க mr ஸ்கொயரும் காமன். ஆனா இதுல என்ன நடந்திருக்கு, அவர் தந்திருக்கபடி பீல வந்து பாத்தீங்கன்னா இதை பீன்னு எடுத்தோம்னா பீல வந்து பெரும்பாலான மேஸ் என்ன நடந்திருக்கு, தூரத்துல இருக்கா. சோ இதுல என்ன நடக்க போகுது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுக்கு கூடவா இருக்க போகுது, சடத்துவ திருப்பம் எதுக்கு கூடவா இருக்க போகுது, பீக்கு கூடவா இருக்க போகுது. ஏன்னா சுழற்சி அச்சுல இருந்து, ரொட்டேஷனல் ஆக்சிஸ்ல இருந்து கூட தூரத்துல திணிவுகள் இருக்கு. சோ I வந்து கூடவா இருக்க போகுது பீக்கு. ஆனா கியூல சுழற்சி அச்சுக்கு பக்கத்துல என்ன இருக்குது, திணிவுகள் பெரும்பாலான பகுதி இருக்குதா. சோ திணிவுகள் பெரும்பாலான பகுதி பக்கத்துல இருந்துச்சுன்னு என்ன நடக்க போகுது, இந்த சடத்துவ திருப்பம் கியூக்கு குறைவா இருக்க போகுது. சோ இது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசமா இருக்க போது இந்த I. சோ இப்ப இவ்வளவு மாறிலியா இருக்கும், கன்ஸ்டன்டா இருக்கணும், இதுவும் கன்ஸ்டன்ட் தெரிஞ்சா இங்க ஒரு பெருமானம் கூடிச்சுன்னா என்ன நடக்க போகுது, ஒமேகா குறைஞ்சிடும். சோ உதாரணமா இப்ப பீக்கு I கூட, பீக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கூட, சடத்துவ திருப்பம் கூட. சோ பி இந்த ஒமேகா என்னவா இருக்க போகுது, குறைவா இருக்க போகுது. ஒமேகா குறைவா இருந்தா என்ன சொல்லலாம், பி வந்து வந்தடைய கூட நேரம் எடுக்கும். கியூவை விட என்ன வரும்போது கடைசி வேகம் வந்து குறைவா இருக்கு. சோ ஆரம்பத்துல 0, கடைசி வேகமும் குறைவா இருந்துச்சுன்னா என்ன மீனிங், கட்டாயமா ஸ்லோவா தான் வந்திருக்கு. சோ என்ன நடக்கும், பீக்கு கூட நேரம் எடுக்க போகுது. அடுத்தது உருளை பி உருளை கியூவை விட பெரிய ஏர் முடுகலை கொண்டுள்ளதுன்னு தந்திருக்கு. உருளை பி உருளை கியூவை விட பெரிய ஏர் முடுகலை கொண்டுள்ளது. சோ இப்ப நாங்க பார்த்தோம்னா, இப்ப நாங்க சொன்னபடி என்னது, பீக்கு வந்து I கூடவா இருக்கு. சோ I கூடவா இருக்குனால என்ன நடக்க போகுது, ஒமேகா வந்து குறைவா இருக்கு. சோ இதுல இருந்து சொல்லலாம் என்னது, இவருக்கு வந்து அதே இடத்துக்கு வாரதுக்கு, அதாவது மேல இருந்து எச் உயரத்தால கீழே வாரதுக்கு என்ன நடந்திருக்குன்னா கூட நேரம் எடுக்க போது பீக். ஆனா அதையே குறைவான நேரத்துல வாரது என்னவா இருக்க போகுது, கியூ தான் குறைவான நேரத்துல வரப்போகுது. ஏன்னா ஒமேகா டக்குன்னு என்ன நடந்திருக்கு, கூடி இருக்கு. சோ ஏர் முடுவல் யாருக்கு கூடவா இருக்க போற, இவருக்கு தான், அதாவது கியூக்கு தான் ஏர் முடுவல் கூடவாக இருக்க போற. சோ இப்ப அடுத்தது பார்ப்போம்.
இரண்டு உருளைகள் பியும் கியூவும் ஒரே நேர்கோட்டு இயக்க சக்தியை உடையனன்னு தந்திருக்கு. இயக்க சக்தியுடன் தரையடைகிற கைனடிக் எனர்ஜி ரெண்டுமே ஈக்குவல் தந்திருக்கு. சோ இப்ப இந்த ரெண்டாவது கூட்ட பாத்தீங்கன்னா உருளை பி உருளை கியூவை விட பெரிய ஏர்மூடுகளை கொண்டுள்ளது. சோ இப்ப இந்த ஏர்மூடுகளை காண்றதுக்கு இப்ப எங்களுக்கு வெலோசிட்டி சேஞ்ச் தெரியும். அதாவது பீக்கு வந்து என்ன நடந்திருக்கு, கடைசி இறுதி வெலோசிட்டி வந்து குறைவா தான் வந்திருக்கு. அதே மாதிரி கியூக்கு கூடவே இருக்கு. ஆனா டைம் தெரியாது, எவ்வளவு நேரத்துல இதை அடைஞ்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆகவே என்னவா இருக்க போகுது, இந்த ஏர்மூடுகளை பற்றி எங்களால சொல்ல இயலாது இப்போதைக்கு. சோ இப்ப அடுத்ததை பார்ப்போம், அடுத்ததை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். இரண்டு உருளைகள் பியும் கியூவும் ஒரே நேர்கோட்டு இயக்க சக்தியுடன் தரையை அடைகின்றது. அதாவது லினியர் கைனடிக் எனர்ஜி, அதாவது நேர்கோட்டுல போறனால வர அந்த கைனடிக் எனர்ஜி ஈக்குவலாம், அதாவது half mv ஸ்கொயர். ஆனா இப்பதான் கண்டுபிடிச்சிடும் என்னது, பி வந்து ஈக்குவல் இல்ல, அது ஷுவரா தெரியும் 100%. சோ கட்டாயம் என்ன இருக்க போகுது, எம் ரெண்டுமே ஈக்குவல், ஆனா பி ஈக்குவல் இல்ல. ஆகவே என்ன இருக்க போகுது, ரெண்டுமே ஈக்குவலா இருக்க போறது இல்ல கைனடிக் எனர்ஜியை பொறுத்தவரை. அடுத்தது பார்த்தோம்னா உருளை கியூ உருளை பியை விட பெரிய கோணக்கதியுடன் தரையை அடைகின்றதுன்னு தந்திருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க சொன்னிட்டு வர்றது என்னது, ஐ வந்து பிக்கு கூட. சோ ஐ கூடவா இருக்கிறனால கட்டாயம் என்ன நடக்க போகுது, பிக்கு இது வந்து குறைவாகத்தான் இருக்க போகுது. அதாவது கோணவேகம் கோணக்கதி வந்து என்ன இருக்க போகுது, குறைவா இருக்க போகுது. சோ உருளை கியூக்கு கோணக்கதி கூடவா இருக்க போகுது. சோ இப்ப அடுத்தது அஞ்சாவது விடையை பார்த்தோம்னா இரண்டு உருளைகள் பியும் கியூவும் ஒரே கதியுடன் தரையை அடைகிறது. சோ அது டோட்டலி ராங். சோ இதுல நாங்க பார்த்ததுல ஃபோர்த் ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட்டா சரின்னு கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்ப செகண்ட் ஆன்சரை பார்ப்போம், ஏன் அப்படி வந்திருக்குது, என்ன உண்மையான கூற்றுன்றதை பார்ப்போம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதை நான் கீறணும், இப்ப இந்த சாய்தளத்துல இருக்குன்னு வைப்போம். சோ இதை நாங்க ஷேர்லயே பார்க்கலாம். சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபோர்ஸ் தொழிற்பட போகுது. சோ கட்டாயமா இதுல ஒரு ஃப்ரிக்ஷன் தொழிற்பட்டிருக்கும், இதுல வந்து எம்ஜி தொழிற்பட்டிருக்கும், இதுல வந்து ஆர்ன்ற ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருந்திருக்கு. சோ இதே ரெண்டு குற்றிகளுக்கும் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா தான் இருந்திருக்கு. ரெண்டு குற்றிகளுக்கு ரெண்டு உருளைகளுக்கும் இதே ஃபோர்ஸ் தான் தொழிற்பட்டிருக்கு. ரியாக்ஷன் ஃபோர்ஸும் ஒன்றுதான், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் ஒன்றா தான் இருக்க போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எம்ஜி அதாவது வெயிட்டும் ஒன்றா இருக்க போது, ரீசன் மேஸ் ஒன்றுன்னு தந்திருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா மூணு ஃபோர்ஸும் ஒன்றா இருக்குது, ஈக்குவலா இருக்கு. கட்டாயம் என்ன நடந்திருக்கும், அக்ஸலரேஷன் ரெண்டுலயும் ஈக்குவலா தான் இருந்திருக்கும். சோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். சோ இப்ப இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா இதுல வந்து அக்ஸலரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. சோ இப்ப எங்களுக்கு தெரியும் ஃபைனல் வெலோசிட்டி தெரியும் ரெண்டுலையும். அதுலயும் தெரியும் என்னது, பீன ஃபைனல் வெலோசிட்டி குறைவு, பீன ஃபைனல் வெலோசிட்டி வந்து குறைவுன்னு தெரியும். சோ அதே மாதிரி தெரியும் இனிஷியல் வெலோசிட்டி வந்து என்னவா இருக்க போகுது, ரெண்டுக்கும் ஈக்குவல், அதாவது 0. சோ அதே மாதிரி ரெண்டும் டிராவல் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்க போகுது, ஈக்குவலா தான் இருக்க போகுது. சோ இப்ப என்னத்தை நாங்க அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா v squared is equal to u squared plus 2as. சோ இப்ப உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரிஞ்ச மாதிரி என்னது, b squared சமன் u squared plus 2as. ஆகவே u எல்லாத்துக்குமே 0, s எல்லாம் ஈக்குவல். சோ b squared வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்க போகுது, அக்ஸலரேஷன் ப்ரொபோர்ஷனலா இருக்க போகுது. சோ v கூடவா இருக்குன்னா என்ன மீனிங், அக்ஸலரேஷன் கூடவா இருந்திருக்கும். சோ இதுல பாதி பாத்தீங்களாவே தெரியும், ஏன்னா v squared is equals to 2as ன்னு வந்துடும், ஏன்னா u squared வந்து 0. சோ v கூடிச்சுன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல v கூடிச்சுன்னா கட்டாயம் இந்த பக்கம் என்ன நடக்கும், ரைட் ஹேண்ட் சைட்லயே கூடவா இருக்கணும். சோ கட்டாயம் என்னவா இருக்க போகுது, கியூல வந்து அக்ஸலரேஷன் கூடவாக இருக்க போகுது. இதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய ஆன்சர். ஆனா அவங்க தந்திருக்காது உருளை பீல வந்து கூடவா இருக்குன்னு தந்திருக்காங்க, பெரிய அக்ஸலரேஷன் இருக்குன்னு தந்திருக்காங்க. சோ அந்த கூற்றுப்பிள்ள. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆன்சர் தான் சரியாக இருக்க போகுது. சோ இந்த வீடியோல தொடர்ச்சியாக நாங்க 4 வினாக்களை டிஸ்கஸ் பண்ணோம். சோ அடுத்த டியூட்டோரியலுக்கான வினாக்களை அடுத்த வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.